இருக்காங்க அதை மேட்ச் பண்ணணும் ரைட். ஸோ இது எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த பொசிஷன் என்ன, இந்த பிளேஸுக்கு இந்த பிக்சர் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கறது கூட அவசியம் இல்லை. ஸ்கூலுக்கு வந்து என்ன வரப்போகுது, பி வரப்போகுது, எண்ட் ஆஃப் பிளாக் போர்ட். ஹாஸ்பிட்டல் சொன்னா சிரிஞ்ச், டி. ரெஸ்டாரண்ட் சொன்னா மெனு. மெனுன்னு சொல்றது என்ன, ரெஸ்டாரண்ட்ல எங்களுக்கு அந்த என்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தார மெனு தான் இது. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு மெனு, அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின், ஹார்பர்ஸ்னா ஷிப் ரைட். ஸோ நர்சரி ஸ்டூடெண்ட் செய்கிற கொஷின் தான் இது. ஓகே ரைட். ஸோ இப்போ பாருங்க அடுத்த கொஷின் ரைட். Fill in the blanks in the following invitation using the words given in the box. Write the letter of the correct word in the space given. The first one is done for you. அப்போ கீழே ஒரு இன்விடேஷன் ஒன்று தந்திருக்காங்க. இந்த இன்விடேஷனுக்கு நாம என்ன செய்யணும், சரியான வேர்ட்ஸை போட்டு ஃபில் பண்ணணும். ஸோ ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி சம்பந்தமான இது ஒரு இன்விடேஷன். அப்போ வேர்ட்ஸ் தந்திருக்காங்க. ஃபோட்டோகிராஃபிக் cordially held chief director இங்கால ஸ்பீச். ஸோ வேர்ட்ஸை போட்டு பார்ப்போம். The Photographic Society of Vijayava Mahavidyalaya cordially invites. அப்ப பி cordially invites என்ன, ஒரு ஆகலை இன்வைட் பண்ண போகல cordially invite அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ பி வந்து இங்க வந்திருக்கு. மிஸ்டர் கிட்சிரி தகநாயகே த இங்கால ஆஃப் மீடியா யூனிட். அப்ப மீடியா யூனிட் ப்ரொவின்சியல் கவுன்சிலினுடைய இந்த கிட்சிரி அப்படிங்கிறவர் அவர் என்ன பொசிஷன்ல அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்க போடணும். அப்ப இதுல ஒரு பொசிஷன் உண்டு நாங்க போடணும். அதாவது ஒரு ஆள்ற பதவின்னு சொன்னா டிரெக்டர், இயக்குனர் அப்படின்னு சொல்றது ஒரு ஆள்ற பொசிஷன், ஒரு பதவி. ஸோ த டிரெக்டர் ஆஃப் மீடியா யூனிட் ப்ரொவின்சியல் கவுன்சில் ஆஸ் த. அப்ப இந்த கிட்சிரி தகாநாயக மீடியா யூனிட் டிரெக்டரான இவரை த கெஸ்ட் இருக்கி. அப்ப கெஸ்ட்னு வந்து ஒரு இன்விடேஷன்ல என்ன கெஸ்ட், பிரதம அதிதி, சீஃப் கெஸ்ட். ஸோ ஆஸ் த சீஃப் கெஸ்ட் டு டெலிவர், வழங்குவதற்கு ஒரு என்னத்தை வழங்குற சீஃப் கெஸ்ட் வந்து ஸ்பீச், டு டெலிவர் ஸ்பீச் ஆன் தி ஆர்ட் ஆஃப் போட்டோகிராஃபி at the. இப்ப இங்கால எக்ஸிபிஷன். அப்ப இந்த எக்ஸிபிஷன்ல தி ஆர்ட் ஆஃப் போட்டோகிராஃபி அப்படிங்கிற பேச்சை வழங்குறதுக்கு இந்த கிட்சிரி தகநாயகைய நாங்க இன்வைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வருது. இதுல at the எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷன் இப்ப என்ன எக்ஸிபிஷன் அப்படின்னு நாங்க பார்க்கணும். போட்டோகிராஃபி சொசைட்டில என்ன எக்ஸிபிஷன் வைப்பாங்க, ஒரு போட்டோகிராஃபிக் எக்ஸிபிஷன் வைப்பாங்க. at the photographic exhibition which will be, அது இங்கால டேட் தந்திருக்காங்க on 30th July 2022. அப்ப 30 ஜூலை 2022 நடத்தப்படும் அப்படின்னு வரும். அப்ப ஒரு விஷயம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க என்ன verb போடுற held. ஓகே, will be held. ஸோ எப்படி இந்த இன்விடேஷன் லெட்டர்ஸை நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்க. ஓகே ரைட். ஸோ த செகண்ட் கொஷன், சாரி தேர்ட் கொஷன், டெஸ்ட் நம்பர் 3. அப்ப டெஸ்ட் நம்பர் 3 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வந்து வர. ஓகே, ஃபீபிள் பாண்ட் ஒர்க். அப்ப இது ஏதோ ஒரு கார்டன்ல கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரைட். அப்ப கரெக்டான லெட்டர்ஸ் நாங்க போடணும். ஃபீபிள், ஃபீபிள்னு சொல்ற வேர்ட் நாங்க ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கேள்வி செய்யறதுக்கு முன்னால என்ன செய்யணும், அந்த வேர்ட்ஸ் மீனிங்கை கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் இங்க தந்திருக்காங்க ஃபீபிள். அது என்ன ஃபீபிள் அப்படின்னு சொன்னா, ஒரு பலவீனமான, ஒரு ஒரு ஓல்டான, ஒரு ஸ்ட்ராங் இல்லாத ஒருத்தரை சொல்றதுதான் நாங்க ஃபீபிள் அப்படின்னு சொல்றோம். பாண்ட், பாண்ட்னு சொல்றது ஒரு ஒரு சின்ன தடாகம் மாதிரி, அந்த பூவெல்லாம் வச்சு வளர்ப்பாங்க, அந்த ஒரு குளம் மாதிரி சின்ன தடாகம் மாதிரி, அதான் அது பாண்ட். ஒர்க்னு சொன்னா வேலை, ஸ்மால்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். பெட்டுங்கிறது இந்த பிக்சர்ல பெட்னு சொன்னா கட்டில் அப்படிங்கிற அர்த்தம் அதுல வரல, வேற என்னமோ கார்டனோட சம்பந்தப்பட்ட ஃப்ளவர் பெட்னு சொன்னா நாங்க அந்த பூக்கள்லாம் தாவரங்கள்லாம் நட்டு வச்சிருப்போம், அந்த அந்த இடத்துக்கு பேர் தான் பெட் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ளவர் பெட் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஃபேமிலின்னு சொன்னா குடும்பம். நீட், நீட்னு சொன்னா என்ன, துப்புரவாரிக்கிறத சொல்ற. மெண்டிங், மெண்டிங் சொன்னா நாம இந்த
அதுல தமிழ் வேர்டு என்னன்னு சொன்னா ரைட், அதாவது பொறுத்துற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தை சரி செய்யற, ஃபிக்ஸ் பண்ற அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க மெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். பொருத்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஷேடுன்னு சொல்றது நிழல், சாயில்னு சொன்னா மண், அடுத்தது பிளான்ட்ஸ்னா தாவரம். இப்போ ரீட் பண்ணி பார்ப்போம். மை ஹோம் கார்டன் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்பெண்ட் மை லெஷர் டைம். என்ன ஹோம் கார்டன் என்ன ஃப்ரீ டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது. இட் இஸ் வெரி அப்ப ஸ்மால், அது மிகவும் ஸ்மாலா சின்னது. பட் வி கீப் இட், ஆனா நாங்க அதை வைத்திருக்கின்றோம். அண்ட் டைடி, அப்ப டைடின்னு சொன்னா சுத்தமாக. இங்கல்ல அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு வேர்ட் வரணும். அப்ப நாங்க அதை நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா நாங்க அதோட சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டு இருக்கு, நேர்த்தியான்னு சொல்றது, கிளீனான்னு சொல்றது. அது என்ன? நீட். ஸோ வி கீப் இட் நீட் அண்ட் டைடி. ஓகே, அப்ப எங்களுக்கு நீட் அப்படிங்கிற வேர்ட் பைத்து. வி ஆல், நாங்க எல்லாரும், there every Sunday, ஒவ்வொரு சண்டேயும் அங்க அப்படின்னு சொல்லி இருக்கி. அப்ப இவங்க எல்லாரும் இந்த கார்டன்ல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இவர் சொல்றாரு, நாங்க அந்த கார்டன்ல ஒவ்வொரு சண்டேயும் வந்து நாங்க எல்லாரும் அங்க ஒர்க் பண்றோம். ரைட். டுடே while my mother is watering the, இன்னைக்கு டுடே while my mother is watering the, என்னுடைய தாய் வாட்டர் அதாவது தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கும் போது, இங்கால த எதுக்கு தண்ணி ஊத்திராங்க அப்படின்னு சொல்லி வரணும். இவங்க எதுக்கு தண்ணி ஊத்துறாங்க? வாட்டரிங் த பிளான்ட்ஸ், தாவரங்களுக்கு இன்று என்னுடைய தாய் நீர் ஊற்றி கொண்டிருக்கும் போது, டுடே while my mother is watering the plants, my father is cleaning the, என்னுடைய தந்தை கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றார். இவர் என்னத்தை கிளீன் பண்றாரு? இந்த அந்த தண்ணி மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்கும் சொன்ன பூக்களுக்கு, அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்ற, அந்த பாண்ட் அப்படின்னு சொல்றோம், தடாகம் அப்படின்னு சொல்லி. ஸோ பி, மை ஃபாதர் இஸ் கிளீனிங் த பாண்ட். ஓகே. ஐ ஹாவ், நான் வச்சிருக்கின்றேன் ஒரு, ஆஃப் ரோசஸ். ரோசஸ்ன்னு சொல்றது அந்த ரோசா பூக்களை சொல்ற, ரோசா பூக்களினுடைய ஒரு, நாங்க அந்த ஃப்ளவர் பெட்ன்னு சொல்றது சரியா? அப்போ ஐ ஹாவ் அ பெட் ஆஃப் ரோசஸ் இன் த கார்னர். அப்ப ஒரு ஓரமாக நான் ரோசஸ் அதாவது ரோசா பூக்களை கொண்ட அந்த பெட் வந்து வச்சிருக்கேன். அண்ட் ஐ ஆம் டிகிங் த, அதோட நான் தோண்டி கொண்டிருக்கின்றேன். என்னத்தை தோண்டலாம்? அப்ப எங்களுக்கு இந்த வேர்ட்ஸை மார்க் பண்ணும். பாண்ட் எல்லாம் போயிட்டு ரைட் பாருங்க. அப்ப என்ன போட்டிருக்கி? ஐ ஹாவ் அ பெட் ஆஃப் ரோசஸ் இன் த கார்னர் அண்ட் ஐ ஆம் டிகிங் த ஃபார் மேனுரிங். மேனுரிங் சொல்றது வந்து நம்ம அந்த பிளான்ஸ் எல்லாம் நாட்டுறதுக்கு முன்னால அந்த சொயில வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் தானே, அந்த உரம் போடுறேன்னு சொல்லுவோம். அப்ப அந்த உரம் போடுறதுக்காக நான் தோண்டி கொண்டிருக்கின்றேன். அப்ப நாங்க என்னத்தை தோண்டுவோம்? மண்ணை தான் தோண்டுவோம். ரைட். ஸோ மண்ணுன்னு சொல்றதுக்கு இங்க சாயில் அப்படின்னு தந்திருக்கேன். ரைட். ஓகே, நான் இங்க ஒர்க்குன்னு எழுதிருக்கேன். ஸோ அதில் லெட்டரை தானே போடணும். ஸோ இந்த இடத்துல சீவர். ஓகே, ரைட். ஐ கேன் சி மை பிரதர், என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னுடைய சகோதரன். த புரோக்கன் ஃபென்ஸ், உடைந்த வேலியினை. அப்ப இவர் உடைஞ்ச வேலி என்ன செஞ்சிட்டு இருக்காரு? ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, பொருத்திட்டு இருக்காரு. அப்ப அதுக்கு நாங்க என்ன வேர்ட் பார்த்த? மெண்டிங், ஹெச். ஓகே, ரைட். மெண்டிங் வந்து வைத்து. அடுத்தது, although my grandfather is very, என்னுடைய கிராண்ட்ஃபாதர் ரொம்ப இப்படி இருந்தாலும், he enjoys sitting அப்படின்னா அங்கால போகுது. அப்ப கிராண்ட்ஃபாதர் அப்படிங்கிற ஒரு வயசான ஆளா இருப்பாரு. இந்த இவர் இங்க இருக்காரு. அப்ப அவரை குறிக்கக்கூடிய ஒரு எட்ஜெக்டிவ், அந்த கிராண்ட்ஃபாதர் வந்து எப்படியான ஒரு பர்சன்? அப்போ ஒரு வயசான பர்சன் எப்படி இருப்பாங்க? ஒரு பலவீனமான ஒரு ஆளா இருப்பாரு. ஸோ அதுக்கு நாங்க போடுற வேர்டு என்ன? ஃபீபிள். ரைட். although my grandfather is very feeble, என்னுடைய கிராண்ட்ஃபாதர் ரொம்ப பலவீனமான ஆளாக இருந்தாலும்,
he enjoys அவர் என்ஜாய் பண்றாரு என்னத்த சிட்டிங் இன் த அமர்ந்திருப்பது எங்க இவர் அமர்ந்திருக்காரு சிட்டிங் இன் த இங்க ஒரு வேர்ட் போடணும் ஆஃப் த மேங்கோ ட்ரீ மேங்கோ ட்ரீயினுடைய எண்ணத்துல அமர்ந்திருக்காரு என்ன வேர்ட் இருக்கி மேங்கோ ட்ரீட ஷேட் நிழல்ல ஆஃப் த மேங்கோ ட்ரீ அண்ட் வாட்சிங் த அதோடு அவர் பாக்குறதுக்கு விரும்புறாரு என்னத்த அட் ஒர்க் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது யாரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டு இருக்காரு அவரோட ஃபேமிலி ரைட் அப்ப அதுக்கு என்ன வேர்ட் ஹேவ் ஓகே ஸோ இப்படித்தான் நாங்க இந்த கொஷனை செஞ்சிருக்கோம் ஓகே டெஸ்ட் நம்பர் 3 வந்து வெரி ஈஸி ஓகே ஃபர்ஸ்ட் 5 கொஷனும் இதுல மார்க்ஸை லூஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லை அவ்வளோ ஈஸியா இருக்கும் இந்த 5 கொஷின்ஸ் ரைட் fill in the blanks in the following dialogue using the words given in the box. The first one is done for you. அப்ப add, to, in, for, of, with இப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன எங்களுக்கு தெரியும் prepositions அப்படின்னு சொல்லி தெரியும் ரைட் ஓகே prepositions. Good morning teacher, glad to see you this morning. அப்ப ரெண்டு பேருக்கு இடையிலான டயலாக் தந்திருக்காங்க ஒரு கன்வர்சேஷன் ரைனி சொல்றா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி டீச்சர் குட் மார்னிங்னு சொல்லிட்டு நைஸ் டு see you ஓகே ரைனி சொல்றா டீச்சர் வேர் ஆர் யூ கோயிங் சோ ஏர்லி இன் த மார்னிங் காலையில இவ்வளவு ஏர்லியா எங்க போறீங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி ரைனி கேட்க அதுக்கு டீச்சர் சொல்றா ஐ எம் கோயிங் இங்கால கேண்டி டு see my parents. நான் போகின்றேன் இங்கால ஒரு பிளேஸ் தந்திருக்கேன் ஒரு பிளேஸுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்ல போகல நாங்க என்ன ப்ரொபோசிஷன் போடுவோம் to I am going to Kandy to see my parents. அப்ப to really where about in Kandy அப்ப இவ கேட்க அப்படியா கேண்டில எங்க அப்படின்னு சொல்லி in Galaha it's close to Kandy அப்ப இந்த இடத்துல பேரை சொல்லிட்டு இங்க போறோம் அப்படின்னு சொல்றான் I am waiting நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இங்கால my elder sister நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றேன் இங்கால my elder sister அப்ப ஒரு பர்சனுக்காக ஒரு ஆளுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்ல போகல preposition நாங்க இங்க for I'm waiting for my elder sister அப்படின்னு சொல்லி right she'll come in her car அவள் அவளுடைய காரில் வருவாள் இங்கால her son அவளுடைய மகன் அப்படின்னு சொல்லி அப்ப அவளுடைய மகனுடன் காரில் வருவாள் அப்படின்னு சொல்லி வரும் சோ அப்ப உடன் அப்படின்னு சொல்லி போறதுக்கு நாங்க என்ன preposition போடுறோம் with okay teacher our train leaves ஓகேன்னு சொல்லிட்டு எங்கட ட்ரெயின் புறப்படுகின்றது 7 from the ஃபோர்ட்ல இருந்து 7 மணிக்கு அப்படின்னு சொல்றோம் அப்போ ஒரு டைமுக்கு நாங்க போடுற ப்ரொபோசிஷன் வந்து என்ன போடுவோம் at போடுவோம் ரைட் so at 7 மணிக்கு we are going for a practice match with the under 19 team நாங்க ஒரு பிராக்டிஸ் மேட்சுக்கு போறோம் ஒரு அண்டர் 19 டீமோட இங்கால ராஜசிங்க வித்யாலயா அப்ப ராஜசிங்க வித்யாலயத்தினுடைய அண்டர் 19 டீம் அப்ப உடைய ஒரு விஷயத்துல பொசிஷனை காட்டுறதுக்கு இவங்களுக்கு சொந்தமான அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க என்ன ப்ரொபோசிஷன் போடுறோம் ஆஃப் அண்டர் 19 டீம் ஆஃப் ராஜசிங்க வித்யாலயா ரைட் சோ இது வந்து ப்ரொபோசிஷன்ஸ் போடுற கேள்வி ஓகே ரைட் அஞ்சாவது கொஸ்டினை பாருங்க ஸ்னேக்ஸ் இன் ஸ்ரீலங்கா இலங்கையினுடைய பாம்புகள் அப்படின்னு சொல்லி இருக்கு சோ இந்த 5வது டெஸ்ட் நமக்கு தெரியும் ஒரு பேராகிராஃப் தந்துட்டு என்ன செய்வாங்க அதுல இருந்து சின்ன சின்ன கேட்பாங்க சோ இப்ப பாருங்க இதை ரீட் பண்ணி பார்ப்போம் ஸ்ரீலங்கன் ரெப்டைல்ஸ் கவுண்ட் நியர்லி 209 known species with a great diversity அப்ப ரெப்டைல்ஸ்னு சொல்றது என்ன ஊர்வன அப்படின்னு சொல்ற அதுல 209 அறியப்பட்ட இனங்கள் இலங்கையில பல்வகைமையோட காணப்படுதா These reptiles consist of snakes, lizards, crocodiles, turtles and tortoises right இந்த ரெப்டைல்ஸ் வந்து எதனை உள்ளடக்கி இருக்கின்றது அதுல ஸ்னேக்ஸ் இருக்கு லிசர்ட்ஸ் இருக்கு crocodiles இருக்கு turtles இருக்கு tortoise இருக்கு Almost 125 species of them are
எண்டமிக் டு ஸ்ரீலங்கா. அப்ப இதுல 209 ஸ்பீசிஸ்ல 125 ஸ்ரீலங்காக்கு எண்டமிக்கா இருக்கு. அப்ப எண்டமிக்னு சொன்னா இலங்கைக்கே உரித்தான அந்த அதுல ஒரிஜின் சொந்த கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா. Around 83 species of snakes have already been found in Sri Lanka. இலங்கையில ஆல்ரெடி 83 வகையான பாம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 12 species of earthly snakes and 12 species of sea snakes are venomous. பூமியில வாழ்ற 12 வகையான பாம்பு இனங்களும் கடல்ல வாழ்ற 12 வகையான பாம்பு இனங்களும் என்னையாம் venomous விஷத்தன்மை உடையவை. The specimens of extremely venomous snakes in Sri Lanka are mostly found in the dry zone. அப்ப மிச்சம் விஷத்தன்மையுடைய பாம்புகள்ன்ற அந்த அடையாளங்கள் வந்து எங்க கிடைக்குது? இலங்கையில வறண்ட வலயம் ட்ரை ஜோன்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. In addition, sea snakes living in the sea around Sri Lanka are more venomous than earthly snakes. அப்ப மேலதிகமாக ஸ்னேக்ஸ், அதாவது ஏர்த்ல வாழ்ற ஸ்னேக்ஸை விட கடல்ல வாழ்ற சீ ஸ்னேக்ஸ் வந்து மிச்சம் நச்சுத்தன்மை உடையது அப்படின்னு சொல்றான். It is reported that at present there are nearly 4060 species of amphibians in the world. அப்ப உலகத்துல 4060 இனங்கள் இருக்காம். amphibians சொல்றது ஈரூடகவாளிகள் அப்படின்னு நாங்க சொல்றோம். தரையிலையும் கடல்லையும் வாழ்ற மிருகங்கள் தான் என்ன amphibians அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுல 4060 இனங்கள் இருக்காம் உலகத்துல இன்றைக்கு வரைக்கும். The number of amphibian species found in Sri Lanka, however, is 50. இலங்கையில அப்படி வாழ்ற amphibians வந்து 50 இனங்கள் மட்டும்தான். இப்ப கீழடிக்கிற கொஸ்டின் செஞ்சு பார்ப்போம். The approximate number of known reptile species in Sri Lanka, அப்ப 209 அப்படின்னு நாங்க போட்டோம். A type of reptiles mentioned in the text. டெக்ஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கிற ஒரு வகையான ஊர்வன விலங்கினை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்கி. அப்ப எங்களுக்கு நிறைய ரெப்டைல்ஸ் வந்து இங்க தந்திருக்காங்க எக்ஸாம்பிள். ஆனா ஒன்றுதான் நாங்க எழுதணும். A type. ஸ்னேக்ஸ், லிசர்ட்ஸ், crocodiles, turtles, tortoises 5 தந்திருக்காங்க. நமக்கு அதுல ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அப்ப என்ன போடுவோம்? ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். The approximate number of species of snakes found in Sri Lanka. இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற பாம்புகளினுடைய அன்னளவான எண்ணிக்கை எத்தனை? Around 83 species of snakes have already been found in Sri Lanka. அப்ப 83. The 2 species of venomous snakes. நச்சுத்தன்மையுடைய பாம்புகள் 2 வகையான இனங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம பார்த்தோம் 12 species of earthly snakes and 12 species of sea snakes. கடல் பாம்புகளும் பூமியில் வாழ்கின்ற பாம்புகளும் நச்சுத்தன்மை கொண்டவை. அப்ப 2 வகையும் என்ன? ஒன்று sea snakes, இன்னொன்று earthly snakes. The number of amphibian species found in Sri Lanka. ஸ்ரீலங்காவில் காணப்படுற amphibians எத்தனை? Amphibian species found in Sri Lanka, however, is 50. Okay, right. So அடுத்தது டெஸ்ட் நம்பர் 6 எங்களுக்கு தெரியும். ஒரு நோட்டீஸ் அப்படி இல்லைன்னு சொன்னா நோட் வாட் எவர் ஏதாச்சும் ஒன்று வரும். 2021 எங்களுக்கு நோட்டீஸ் வந்துருக்கு. நோட்டீஸ் வந்து என்ன செய்வோம்? ஒரு ஹெடிங் ஒன்று போடுவோம் நோட்டீஸ்னு சொல்லிட்டு. என்ன விஷயமா? Write a notice to be displayed in the school notice board. Use about 40 to 50 words. Okay, school notice boardல போறதுக்கு ஒரு நோட்டீஸ் வேணும். Include. அப்ப என்ன விஷயம் நோட்டீஸ்ல? You lost your pencil case in the school library. ஸ்கூல் லைப்ரரியில உங்களோட பென்சில் கேஸ், அதாவது உங்களோட பென்சில் நீங்க வச்சு கொண்டு போவீங்களா ஸ்கூலுக்கு, அந்த கேஸை வந்து தொலைச்சிட்டீங்க. யூ வாண்ட் டு ஃபைண்ட் இட். இப்போ நீங்க அதை கண்டுபிடிக்கணும். இத பத்தி ஒரு நோட்டீஸை நீங்க உங்களோட ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் போறேன்னு சொன்னா எப்படி எழுதுவீங்க? இன்க்ளூட் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இந்த விஷயங்களை இன்க்ளூட் பண்ணணும். முதல்ல அது எந்த டேட்ல அது காணத்து போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. திங்ஸ் இன் த பென்சில் கேஸ், என்னென்ன திங்ஸ் வந்து பென்சில் கேஸ்ல இருந்துச்சு.
அடுத்தது இஃப் ஃபவுண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா வேர் டு ரிட்டர்ன் இட் எங்க கொடுக்கணும். ஸோ இவ்வளோதையும் இன்க்ளூட் பண்ணி நாம ஒரு நோட்டீஸ் இப்போ எழுதி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யலாம் இந்த நோட்டீஸ் எழுதுறதுக்கு? மை பென்சில் கேஸ் வாஸ் லாஸ்ட். சரிதானே? மை பென்சில் கேஸ் வாஸ் லாஸ்ட். நம்ம இதை எப்படி தொடங்கணும் சொன்னா, என்ன பென்சில் கேஸ் வந்து தொலைக்கப்பட்டுட்டு எப்போ வாஸ் லாஸ்ட் லாஸ்ட் வீக். அப்ப டேட்னு சொன்னா நாங்க இப்ப சரியா குறிப்பிட்ட டேட்ல அப்படின்னு சொல்லி போட தேவையில்ல. போன கிழமை அப்படி இல்லைன்னு சொன்னா எஸ்டர்டே அப்படி இல்லைன்னு சொன்னா 2 days ago அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லாஸ்ட் நோட்டீஸ் தானே. அப்ப இந்த டேட்ல தான் சரியா தொலைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. மை பென்சில் கேஸ் வாஸ் லாஸ்ட் லாஸ்ட் வீக் அட் த ஸ்கூல் லைப்ரரி. ரைட்? ஸ்கூல் லைப்ரரியில என் பென்சில் கேஸ் வந்து தொலைஞ்சு போயிட்டு. ரைட்? மை நீ இல்லை மை. சரிதானே? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க இதை ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுத போறீங்கன்னு சொன்னா எப்படி எழுதலாம்? ஐ லாஸ்ட் மை பென்சில் கேஸ் ரைட் at the school library last week. அப்படி இல்லைன்னா லாஸ்ட் மண்டே இப்படி எழுதலாம். ரைட்? ஐ லாஸ்ட் மை பென்சில் கேஸ் லாஸ்ட் வீக். ரைட்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதிட்டு இப்போ அடுத்தது அப்போ உங்களுக்கு த டேட் இட் வாஸ் லாஸ்ட் எப்போ தொலைஞ்சு போன அப்படிங்கிற அந்த நாளை நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப நாம இங்க இந்த நோட்டீஸ்ல எங்களுக்கு இந்த டைமுக்கு நடக்கும் ஒரு ஈவெண்ட்டை பத்தின நோட்டீஸ் இல்லையே இது. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் இங்க வராது. சரியா? அப்ப இதை நம்ம டிஃப்ரெண்ட் எழுதுறீங்க. ஐ லாஸ்ட் மை பென்சில் கேஸ் அட் த ஸ்கூல் லைப்ரரி லாஸ்ட் வீக். போன கிழமை நான் இந்த பென்சில் கேஸை ஸ்கூல் லைப்ரரியில தொலைச்சிட்டேன். இப்ப அந்த பென்சில் கேஸை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம். அப்பதானே கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு ஆள் கண்டாங்கன்னு சொன்னா. இட் இஸ் கிரீன் இன் கலர். அது பச்சை கலர்ல இருக்கும். அண்ட் there is an eraser. இப்ப திங்ஸ் இந்த பென்சில் கேஸுக்கு வருவோம். என்னென்ன திங்ஸ் அதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இட் இஸ் கிரீன் இன் கலர். அது பச்சை நிறத்துல இருக்கும். அதை அப்படியே சென்டென்ஸை முடிக்காம தொடர்ந்து என் போட்டுட்டு என்னென்ன திங்ஸ் உள்ள இருந்துச்சுன்னு எழுதுவோம். there is an eraser, two blue color pens and a highlighter. Sorry. And a highlighter inside it. Sorry. Okay. It is green in color and there is an eraser, two blue color pens and a highlighter inside it. Right? அப்ப அது பச்சை கலர்ல இருக்கும். அத்துடன் and ஒரு இரேசர், 2 ப்ளூ கலர் பென்ஸ், அதோட ஒரு ஹைலைட்டரும் அதுக்குள்ள இருக்கின்றது அப்படின்னு சொல்லி போட்டு. இப்ப திங்ஸ் இன்சைட் த கேஸும் போட்டாச்சு. இப்ப கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா எங்க அதை கொடுக்கணும்? இஃப் யூ ஃபைண்ட் இட் kindly return it to the class teacher of grade 11A. நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா கைண்ட்லி அன்புடன் தயவு செஞ்சு அதை கிரேட் 11A கிளாஸ் டீச்சர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுங்க. சரியா? இப்படி ஒரு நோட்டீஸ் நாங்க போடுவோம். இப்ப நாம இதுக்கு என்ன செய்யலாம்? கீழே இந்த நோட்டீஸ் எப்ப போட்டேன்னு சொல்லி போடலாம். ஸோ 8/24/2025 அப்படின்னு சொல்லி இந்த நோட்டீஸை நாங்க போட்ட டேட் ஒன்று போடலாம். ஸோ இது வந்து நீங்க பர்சனலான ஒரு நோட்டீஸ் தானே. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட நேமை போட்டுட்டு, சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் தவிஷ் அப்படின்னு சொல்லி போட்டு கிரேட்
11A சரி போடுது ரைட். ஸோ இங்க நம்ம பொசிஷன்லாம் ஒன்றும் போட தேவையில்ல, ஒரு பர்சனல் ஐட்டம் தொலைஞ்ச தானே, அப்ப தவிஷ்னு போட்டுட்டு கிரேட் 11A அப்படின்னு சொல்லி போட்டாலும் போதும் ரைட். ஏன்னா அந்த இதை நோட்டீஸை பார்க்குறோம் தெரியும், கிரேட் 11A சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட பென்சில் கேஸை வந்து தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரைட். ஓகே. ஸோ இதை இப்போ இன்னொரு மெத்தட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதுறேன்னு சொன்னா என்ன செய்யலாம், நோட்டீஸ் போடுங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ரைட், இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேர்டிங்ஸ்ல எழுதலாம். ரைட், மை pencil case was lost. Right. At the school library yesterday. Right. நேத்து என்ற பென்சில் கேஸ் வந்து லைப்ரரியில தொலைக்கப்பட்டுட்டு. ரைட். மை பென்சில் கேஸ் வாஸ் லாஸ்ட் அட் த ஸ்கூல் லைப்ரரி எஸ்டர்டே. இப்ப அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவோம். இட் இஸ் அ ப்ளூ கலர். இட் இஸ் அ ப்ளூ கலர் பிளாஸ்டிக் பென்சில் கேஸ். அது ஒரு ப்ளூ கலர் பிளாஸ்டிக் பென்சில் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து இப்ப என்னென்ன திங்ஸ் இன்சைட்ல உள்ள இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு there were 2 pens, 2 pencils and an eraser inside it. அதுக்குள்ள 2 பேனைகள், 2 பென்சில், அதோட ஒரு இரேசரும் உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். and then அதே போல if you find it, நீங்க அதை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா kindly return it to the principal's office. பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு அதை தயவு செஞ்சு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். எழுதிட்டு அதே போல என்ன செய்வோம், இந்த டேட்டை வந்து இங்க கீழே போகும் 2025. அதே போல நேமை போட்டுட்டு கிரேட் 11A. அப்ப இது வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்டை பத்தியோ அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு சம்திங், ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிற பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, நோட்டீஸ் இல்ல, ஒரு மிஸ் ஆகின ஐட்டத்தை பத்தின ஒரு நோட்டீஸ். சரிதானே? அப்ப நாங்க ஈவெண்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணக்குள்ள ஒரு நிகழ்வு நடக்க போகுது, ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ல போக்குள்ள நாங்க டிஃப்ரெண்டா எழுதினோம். அப்போ ஒரு ஐட்டம் வந்து மிஸ் ஆயிட்டு, பென்சில் கேஸ் வந்து தொலைஞ்சிட்டுன்னு சொல்ல போகுள்ள எப்படி எழுதுற? அப்ப ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரைட். ஸோ இப்படிதான் நீங்க இந்த டெஸ்ட் நம்பர் 6 செஞ்சிருப்பீங்க. ரைட். ரைட். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 7. ஓகேயா? ஸோ இந்த நோட்டீஸ் வந்து எழுதினது எல்லாருக்கும் கிளியரா? என் நோட்டீஸ் கிளியரா? ஓகே. இப்போ டெஸ்ட் நம்பர் 7. ஸோ டெஸ்ட் நம்பர் 7 எங்களுக்கு பார்ட் 1ல கடைசிக்கு முதல் இருக்கிற கேள்வி. ஸோ இதை வந்து எப்படி எழுதுற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன செய்யணும், இந்த பேராகிராஃப் வந்து ரீட் பண்ணணும். ஓகே. ஒன்ஸ் தேர் லிவ்ட் அ கேர்ள் நேம்ட் நர்மதா. அப்ப ஒரு காலத்துல நர்மதா அப்படிங்கிற பெயரை கொண்ட ஒரு சிறுமி இருந்தார். She had a lovely house and a beautiful garden on top of a hill. ஒரு மலை உச்சிக்கு மேல ஒரு அழகான கார்டனை கொண்ட ஒரு வீட்டை வந்து வீட்டுல வந்து அவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. She was very happy living there because there were many insects such as butterflies, dragonflies, ants, bees and beetles there.
அப்ப அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னு சொன்னா அவங்களோட அந்த கார்டன்ல நிறைய பட்டர்ஃபிளைஸ், டிராகன் ஃபிளைஸ் இப்படியான இந்த பூச்சி வகைகள் வந்து நிறைய இருந்துச்சு. அப்ப அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த நேச்சுரலி ஒரு ஒரு அழகான பிளேஸ்ல அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அடுத்தது, she loved to watch her pet, the baby squirrel, chasing butterflies. அப்ப அவட அந்த பெட் செல்லப்பிராணியான அந்த அணில் வந்து பேபி ஸ்குரல் பட்டர்ஃபிளைஸ் வண்ணத்து பூச்சிகளை துரத்துறத பாக்குறதுக்கு அவ விரும்பினா அப்படின்னு சொல்லி போட்டு ரைட். நர்ம சாரி, all these creatures made her garden their permanent home. அப்ப இந்த பூச்சிகள்லாம் வந்து என்ன செய்யுது, இந்த உயிரினங்கள்லாம் அவங்களோட கார்டனே ஒரு நிரந்தரமான ஒரு அவங்க வாழ்ற பிளேஸாக மாத்தி கொண்டது. ரைட் ரைட். Narmada took care of them well, but among all, the baby squirrel was her best friend. அப்ப இந்த பிராணிகள் எல்லாத்தையும் இவ வந்து நல்லா கவனிச்சு கொள்றா. இருந்தாலும் இதுல பெஸ்டா அவ நினைச்சது, மிச்சம் அவக்கு கைண்டான இரக்கமான ஒரு பெட்னு சொன்னா அது என்ன, பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த பேபி ஸ்குரல், அந்த அணில் தான் அவட மிச்சம் இரக்கமான ஒரு பெட். ரைட். One day, the baby squirrel had a fall and fell sick. So everyone became sad as it lay upwards, keeping its eyes closed. அப்ப ஒரு நாள் இந்த பேபி ஸ்குரில் என்ன செய்யுது, had a fall, அப்ப கீழே விழுந்து, fell sick, கீழே விழுந்து அதுக்கு சுகம் இல்லாம போகுது. அதனால எல்லாரும் என்ன செய்யறாங்க, கவலை அடைஞ்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா அதுல கண்களை மூடிட்டு அது மேல பார்த்த மாதிரி அப்படி விழுந்து கிடக்குது. She sprinkled a little water on its eyes, but it did not respond. அப்ப அந்த அணில்ற கண்ணுக்கு மேல கொஞ்சம் தண்ணியை வந்து தெளிச்சு விட்றா. ஆனாலும் அது ஒரு ரிப்ளையும் ரெஸ்பான்ஸும் இல்லாம அப்படியே சும்மாவே கிடக்குது. Narmada was so worried and she fed a little pet with some milk. அப்ப இவ என்ன செய்யறா, ரொம்ப கவலைப்பட்டு அதுக்கு கொஞ்சம் மில்க் வந்து கொடுத்து பார்க்கா. She stroked. அப்ப பாருங்க, இந்த வேர்ட் வந்து போல்ட் லெட்டர்ஸ்ல தந்திரி. ஸ்ட்ரோக் பண்றேன்னு சொல்றது இப்படி தடவி கொடுக்குற அப்படின்னு நாங்க சொல்லுவோம், அதான் ஸ்ட்ரோக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. She stroked its head until it fell asleep. அப்ப அது தூங்குற வரைக்கும் அவட அதுல தலைய வந்து அவ தடவி கொடுத்தா. Then she murmured in a soft voice. murmur அப்படின்னு சொல்றது முணுமுணுக்குற அப்படின்னு சொல்லுவோம், அதான் இங்கிலீஷ்ல murmur அப்படின்னு சொல்ற. Then she murmured in a soft voice. அப்ப ஒரு மெல்லிய குரல்ல வந்து அவ முணுமுணுக்கா எப்படின்னு சொல்லி, You, my baby squirrel, get well soon. If you hear me, please open your eyes. அப்ப அவ சொல்றா, என்ன பேபி ஸ்குரில், குயிக்கா நீ வந்து நல்லாகணும், நீ நான் பேசுறத உனக்கு கேக்குதுன்னு சொன்னா தயவு செஞ்சு உன்ன கண்களை திற அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்றா. A few minutes passed by. ஒரு சில நிமிஷங்கள் கடக்குது. The baby squirrel opened its eyes. அப்ப அணில் கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்குது. It looked at Narmada in a very grateful manner, as if it was thanking her for all what she had done. அப்ப அந்த கண்ணை திறந்து பாக்குற அந்த அணில் வந்து அவ இவ்வளவு நாளும் அதுக்கு செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் அவக்கு நன்றி சொல்ற மாதிரியான ஒரு முறையில வந்து அவ அது பாக்குது. The baby squirrel limped slowly near Narmada and looked at her eyes as to say, thank you for taking good care of me. அப்ப அந்த பேபி ஸ்குரில் மெதுவா நர்மதா கிட்ட வந்து அவட கண்களை பார்க்குது. எப்படியான முறையில பார்க்குது, என்ன நல்லா பார்த்து கொண்டதுக்கு தேங்க்யூன்னு சொல்ற மாதிரியான ஒரு ஒரு முறையில வந்து அவ பார்க்குது. Narmada held the baby squirrel, kissed its forehead, and said, a friend in need is a friend indeed. அப்ப நர்மதா அதுல நெற்றியில வந்து கிஸ் பண்ணிட்டு அவ சொல்றா, a friend in need is a friend indeed. அப்ப தேவைப்படுற நேரங்கள்ல, ஹெல்ப் தேவைப்படுற நேரங்கள்ல கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் நிச்சயமாக ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். ரைட். இப்ப அண்டர்லைன் தி கரெக்ட் ஆன்சர். How many insects are mentioned in the first paragraph? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல எத்தனை பூச்சி வகைகளை வந்து குறிப்பிடுறாங்க? முதலாவது பட்டர்ஃபிளைஸ், டிராகன் ஃபிளைஸ், அண்ட்ஸ், பீஸ்,
and beetles. அப்ப 1 2 3 4 5 5 வகையான இன்செக்ட்ஸை வந்து இதுல மென்ஷன் பண்றாங்க. 5. நர்மதா லவ் டு பி இன் ஹர் கார்டன். நர்மதா அவட தோட்டத்துல இருக்க விரும்பினா, எதுக்கு விரும்பினா, எதனால இருக்க விரும்பினான்னு சொன்னா, டு பிளே வித் ஹர் பெட், அவட பெட்டோட விளையாடுறதுக்கு. டு see her pet running behind butterflies, அவட செல்ல பிராணி பட்டர்ஃபிளைஸை துரத்தி போறத பாக்குறதுக்கு. டு ஃபீட் ஹர் பெட், அவட செல்ல பிராணிய உணவு கொடுக்கறதுக்கு. அப்ப நம்ம பார்த்தோம், நர்மதா என்ன செஞ்சா, she loved to watch her pet the baby squirrel chasing butterflies. அப்ப அந்த அவட பேபி ஸ்குரில், அந்த பெட் வந்து பட்டர்ஃபிளைஸை துரத்துறத பாக்குறது தான் அவ விரும்பின. ஸோ டு see her pet running behind butterflies. நர்மதா fed her sick pet with, அப்ப நர்மதா அந்த அவட நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த செல்ல பிராணிக்கு உணவு கொடுத்தா. என்ன கொடுத்தா அவ? some milk. சரி. According to the story, the phrase similar in meaning to stroked. அப்ப ஸ்ட்ரோக் அப்படிங்கிற வேர்டுக்கான ஒரு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காம். patted tenderly, pet பண்றேன்னு சொன்னா, tenderlyன்னு சொன்னா மெதுவாக, சாஃப்டாக அர்த்தம். pet அப்படின்னு சொல்ற வேர்ப் வந்து நாங்க இப்படி தட்டி கொடுக்குற, தடவி கொடுக்குற அப்படின்னு சொல்றதுதான் pet அப்படின்னு சொல்றேன். ஸோ மெதுவாக தடவி கொடுக்குற. அப்ப அதே மாதிரி மீனிங்லாம் அந்த ஸ்ட்ரோக் அங்க வந்துருக்கு. ரெண்டாவது பி வந்து ஷூக் ஹார்ட். ஷூக் ஹார்ட்னு சொன்னா ஷேக் பண்றேன்னு சொன்னா அப்படி குலுக்குற. ஹார்டுன்னு சொன்னா ஒரு ஹார்டான முறையில், அப்ப அது வந்து வராது. லிஃப்டட் குயிக்லின்னு சொன்னா குயிக்கா தூக்குற. ஸோ ஸ்ட்ரோக்டுக்கு பேட்டட் டெண்டர்லி அப்படிங்கிறத வரும். த மோஸ்ட் சூட்டபிள் டைட்டில் ஃபார் த ஸ்டோரி இஸ், இந்த கதைக்கு பொருத்தமான சரியான தலைப்பு என்ன? லாஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு இழந்த நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சேவ்ட் அட் லாஸ்ட், இறுதியில் காப்பாற்றப்பட்டது அப்படின்ட்டு. ட்ரபிள் சம் பெட், ஒரு பிரச்சனைக்குரிய செல்ல பிராணி. கடைசி நேரத்துல காப்பாத்தினாங்க தானே அந்த பெட். ஸோ சேவ்ட் அட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி போடும். ரைட். ஸோ ஃபைனலி, paragraph on any one of the following topics use 50 to 60 words. அப்போ 8வது கொஸ்டினோட எங்களுக்கு பார்ட் 1 முடியும். அப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? 50 to 60 வேர்ட்ஸ்ல நாங்க எழுதணும். ஸோ ஆஸ் யூஷுவல் 2 வகையான டைட்டில்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஏதாச்சும் ஒன்றை நீங்க சூஸ் பண்ணி எழுது. குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் இன் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ல இருக்க வேண்டிய சிறந்த சுகாதார பழக்கங்கள். ரெண்டாவது, an unforgettable incident in my life, என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ரைட். ஸோ இதுல வந்து நாம ரெண்டும் வந்து இப்ப இது வந்து 2 வகையான டைட்டில் ஈஸியா தான் இருக்க போகுது. நம்ம ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி இப்ப நான் உங்களுக்கு an unforgettable incident in my life அப்படிங்கிறத எழுதி காட்டுறேன். ரைட். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் 8 எல்லாம் வந்து நிறைய ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. otherwise it will be hard. Okay, right. இப்ப ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒன்று வாங்கிட்டோம். இதுதான் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட் எங்களோட லைஃப்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதுவோம். இதுக்கு என் வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னு சொன்னா, அது நான் என் ஸ்கூல் காம்படிஷன் ஒன்றுல ஃபர்ஸ்ட் பிளேஸை வின் பண்ணினது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா எழுதும். அப்ப ஒன் அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட் இன் மை லைஃப் வாஸ் த டே I won first place in a school competition. Right? Right. என்ன சொல்றோம்? One unforgettable incident in my life was the day I won the first place in a school competition. Right? அப்ப என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இன்சிடென்டாக இருப்பது, நான் என் ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கின அந்த
நாள் அப்படின்னு நாங்க சொல்றோம். ரைட்? ஸோ அதுதான் என்ன எங்கட அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட். இப்ப இந்த இன்சிடென்ட் நடக்கக்குள்ள நாங்க எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணினோம், அது என்ன காம்படிஷன், இப்படியான விஷயங்களை இதுல இன்க்ளூட் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு அழகான பேராகிராஃப் வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லுவோம், நான் இந்த காம்படிஷனுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். அதோட காம்படிஷனுக்கு முன்னால எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு, நர்வஸா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு இப்ப அதை எழுதுவோம். அப்ப நான் சொல்றேன், ஐ ஹேட் ஒர்க்ட் வெரி ஹார்ட். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக வேலை செஞ்சிருந்தேன். அண்ட் வாஸ் நர்வஸ். ரொம்ப நர்வஸா இருந்தேன். எப்போ? பிஃபோர் த ஈவெண்ட். அப்ப அந்த நிகழ்வுக்கு முன்னால நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஐ ஹேட் ஒர்க் வெரி ஹார்ட் அண்ட் வாஸ் நர்வஸ் பிஃபோர் தி ஈவெண்ட். ரைட்? இப்ப சொல்லுவோம், என் நேம் வந்து வின்னரா அனௌன்ஸ் பண்ணப்பட்ட போது நான் ரொம்ப பெருமையாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணினேன். அப்ப when my name was announced as the winner, என்ற நேம் வந்து வெற்றியாளராக அறிவிக்கப்பட்ட போது ஒரு கமா போடுவோம். நான் என்ன செஞ்சேன்? ரொம்ப சந்தோஷமாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணேன். ரைட்? ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ரைட்? அப்ப ஐ ஃபெல்ட் வெரி என்று போடலாம், எக்ஸ்ட்ரீம்லி மிகவும் அப்படின்னு சொல்லி போடலாம். ஐ ஃபெல்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ரைட்? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட்னு சொல்றல, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட்னு சொல்லி போடுவோம். ரைட்? அடுத்தது, ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகுதானே இல்லையா? ரைட், சாரியா, தெரியுதா இப்ப? ரைட். ஒன் அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட் இன் மை லைஃப் வாஸ் த டே ஐ வான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் அ ஸ்கூல் காம்படிஷன். என் லைஃப்ல அன்ஃபர்கெட்டபிளான இன்சிடென்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து நான் என் ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸை வின் பண்ணினது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ். ரெண்டாவது, நான் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். ஐ ஹேட் ஒர்க்ட் வெரி ஹார்ட். அதோட அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னால நான் ரொம்ப பதற்றமா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹேட் ஒர்க்ட் வெரி ஹார்ட் அண்ட் வாஸ் நர்வஸ் பிஃபோர் தி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது, when my name was announced as the winner, என்ற நேம் வந்து வெற்றியாளராக அறிவிக்கப்பட்ட போது when my name was announced as the winner, I felt extremely happy and proud. நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் உணர்ந்தேன். அடுத்தது, அப்ப கடைசியில் என்ன செஞ்சிருப்பாங்க? டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? எங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை எழுதுவோம். மை டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கங்க்ராச்சுலேட்டட் மீ. என்ற டீச்சர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பாராட்டினாங்க. இதோட சேர்த்து ஒரு லாஸ்ட் லைன் எழுதுவோம். And that moment, அந்த தருணம் இன்னும் still inspires me to do my best. அந்த அப்படி அவங்க பாராட்டின அந்த மூமெண்ட் வந்து இன்னும் என்னை சிறப்பான முறையில நான் வந்து நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு இன்னும் என்னை இன்ஸ்பயர் பண்ணுது, ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் இந்த விஷயம். ரைட்? ஸோ இப்படி நாங்க ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ அதே போல ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் இருக்கிற இதை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, அதாவது மொத்த ஹெடிங்கை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ஹெடிங் என்ன? குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் இன் த கிளாஸ். ரைட்?
அப்ப கிளாஸ் ரூம்ல கடைபிடிக்க வேண்டிய கிளாஸ் ரூம்ல இருக்கின்ற சிறந்த நல்ல சுகாதார பழக்கம். ரைட், இதுக்கு எழுதுவோம். கிளாஸ் ரூம்ல நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரிதானே? ஸோ அதுக்கு ரைட், குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் இன் த கிளாஸ் ரூம் are very important for students. மாணவர்களுக்கு கிளாஸ் ரூம்ல சிறந்த ஹெல்த் ஹேபிட்ஸ் வந்து முக்கியமானவை. ரைட், அடுத்த லைன் எழுதுவோம். இப்ப என்னென்ன செய்யணும், என்னென்ன செஞ்சா அது கிளாஸ் ரூம்ல குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப முதலாவது எழுதுவோம் we must. அப்ப மஸ்ட் போட்டு எழுதின விஷயம், மஸ்ட்ங்கிறது மோடல் வேர்ப். அது என்னத்தை குறிக்கும்? நாங்க இந்த விஷயங்களை கட்டாயமா செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ we must keep our hands clean. நாங்க எங்களோட கைகளை கட்டாயம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ரைட், we must keep our hands clean. அடுத்த ஒரு விஷயம் சொல்லுவோம், கரெக்டான போஸ்டர்ல, அதாவது நாங்க இருக்கிற அந்த பொசிஷன் வந்து கரெக்டா இருக்கணும். கமா போட்டுட்டு sit with correct posture. ரைட், அப்ப லிஸ்ட் பண்ணிட்டு போகல, இந்தந்த விஷயங்களை சொல்லிட்டு நாங்க செய்யணும்னு சொல்ல போகல. சப்ஜெக்டும் வேர்பும், அதாவது ஆக்சிலரி வேர்ப் இல்லாட்டி மோடல் வேர்ப் ஒரு தரம் போட்டா போதும். இப்ப we must keep our hands clean, sit with correct posture அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த we must அப்படிங்கிறது நாங்க பின்னால லிஸ்ட் பண்ற எல்லா செயற்பாடுகளுக்கும் பொருந்தும். நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ அதனால கமா போட்டுட்டு திரும்ப நாங்க we must அப்படின்னு சொல்லி சப்ஜெக்டையும் மோடல் வேர்பையோ ஆக்சிலரி வேர்பை திரும்ப போட தேவையில்லை. சரிதானே? we must keep our hands clean, sit with correct posture. சரியான போஸ்டர்ல உட்காரணும். இப்ப ஃபைனலி என் போட்டுட்டு இன்னொரு விஷயத்தோட இந்த லிஸ்ட்டை முடிப்போம். and avoid sharing food or water bottles carelessly. அப்ப கவனம் இல்லாம நாங்க ஃபுட்டையோ இல்லாட்டி வாட்டர் பாட்டில்ஸையோ யாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு தான் and avoid sharing food or water bottles carelessly. Right? Okay. இப்ப நோய்களை தவிர்ப்பதற்கு ஒரு சென்டென்ஸ் யோசிப்போம். நோய்களை தவிர்ப்பதற்கு போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் கிளாஸ் ரூமை நீட்டா வச்சிருக்கிறதும் நோய்களை தவிர்க்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அதுக்கு நாங்க எப்படி எழுதலாம்னு சொன்னா, ட்ரிங்கிங் இனஃப் வாட்டர், போதிய அளவு தண்ணீர் குடிப்பது, ட்ரிங்கிங் இனஃப் வாட்டர், அண்ட் கீப்பிங் த கிளாஸ் ரூம் நீட். போதிய அளவு தண்ணீர் குடிப்பதும் கிளாஸ் ரூமை துப்புரவா வச்சு கொள்றதும், கீப்பிங் த கிளாஸ் ரூம் நீட் ஹெல்ப்ஸ், உதவுகிறது, prevent illness. Right? அல்லது உதவ முடியும் எழுதணும்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், drinking enough water and keeping the classroom neat can help to prevent illness. நோய்களை தடுப்பதற்கு போதிய அளவு நீர் குடிப்பதும் கிளாஸ் ரூமை நீட்டா வச்சுக்கிறதும் உதவ முடியும் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அடுத்த லைன் எழுதுவோம், ஒரு ஹெல்த்தியான உடம்பும் ஒரு மைண்டும் எங்களை பெட்டரா படிக்கிறதுக்கும் எங்களை நாள் முழுவதும் ஆக்டிவா வச்சு கொள்றதுக்கும் எங்களை அலோவ் பண்ணும், எங்களை விடும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ a healthy body
A healthy body and mind. ஒரு ஆரோக்கியமான உடலும் மைண்டும் allow us அதாவது எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. allow us என்னத்துக்கு? allow us to study better, நன்றாக படிப்பதற்கும், and stay active, ஆக்டிவாக இருப்பதற்கும். அப்ப நாள் முழுவதும் சொல்றதுக்கு throughout the day. A healthy body and mind allow us to study better and stay active throughout the day. So இப்படி நாங்க என்ன செய்யலாம்? இந்த டெஸ்ட் 8ல பேராகிராஃப்ஸ் சிம்பிளா எழுதலாம். ஓகே, பாருங்க. ரொம்ப மிச்சமா காம்ப்ளெக்ஸான சென்டென்சஸ்லாம் நம்ம எழுதல. நார்மலான சிம்பிளான கிராமர்ல தான் எழுதிருக்கோம். ரைட்? ஸோ எப்படி காமனா ஒரு பேராகிராஃப் எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அதுக்கு வரும். ரைட்? ஸோ இந்த கிளாஸ்ல நாம 2021 பேப்பர்ல பார்ட் 1 செக்ஷனை வந்து ஃபுல்லா பார்த்துருக்கோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் என்ன செய்வோம்? 2021 பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். Good night. Take care.